ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பசாமியை பார்த்தும் பார்க்காதது போல போகிற அளவுக்கு உன் மனசில் அப்படி என்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் வாழ்க்கையில் நான் சில சோதனைகளை கொடுத்தது என்னவோ உண்மைதான். அதுக்காக அந்த சோதனைகளையே நினச்சி மனவேதனையோட எதையாவது மனசில் யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சோதனைகளை நான் உனக்கு கொடுப்பதே உன் வாழ்க்கையில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக தான். சோதனைகள் மூலமாக மட்டும்தான் உன் வாழ்க்கை உயருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தை பற்றியோ உன் பிள்ளைகளை பற்றிய கவலையோ உனக்கு வேணாம். நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா? நிச்சயமாக உன் எதிர்காலமும் உன் குடும்பத்து உன் பிள்ளைகள் எதிர்காலமும் சிறப்பாக நல்லதாகவே இருக்கும். உனக்குள்ள முழுவதுமாக நான் வந்து குடியேறுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இனிமே உன் மனசில் ஏக்கமோ ஏமாற்றமோ தவிப்போ அல்லது துக்கமோ இருக்கும்படி விட்டுட மாட்டேன். எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லி எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு உன் மனசுக்கு நிறைவாக நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். நீயும் எப்போதும் ஆனந்தமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழப்போகுது. உன்னை வேணும்னே அவமானப்படுத்துகிறவங்களையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறவங்களையும் உனக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் விட்டு ஏன் விலக மறுக்கிற? அவங்க உன் குடும்பம், உன் ரத்தம், உனக்கு அன்பு பாசம் எல்லாம் உள்ளவங்களாக இருக்கலாம். குடும்ப கௌரவம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது நீ நினைக்கிறியே தவிர நீயும் அவங்க சொந்தம்தான் உனக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அல்லவா? புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களையும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களையும் உன் கூடவே வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. எதுவும் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியோ அதை நிச்சயமாக நானே உனக்கு கொடுப்பேன். உன் மேலே எந்த தவறும் இல்லாத போது நீயே உனக்குள்ள நீதான் தவறு செஞ்ச மாதிரி கஷ்டப்பட்டு தவிச்சு துடிக்கிற. நீயும் உன் குடும்பமும் மட்டுமல்ல உன் தலைமுறையே கூட உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைந்து இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உன் சங்கடங்கள் எல்லாம் தீரும்படியும் துன்பமெல்லாம் விலகும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல அனைத்து செல்வங்களும் செழிக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரப்போது. நீயே என்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் வீழமாட்டேன் என நீ எதிரிகள் முன்பாக தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்கணும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோடு நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்க தயாராகு. உன் சிக்கலான காலம் முடிஞ்சு போய் நீ எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. ஒரு விஷயம் நீ வேணும்னு நினச்சிட்டினா அதை அடைவதற்காக இறுதி வரைக்கும் போராடு. அதன் மூலமாக வரும் விளைவுகளையோ அதில் வரும் தோல்வியை பற்றியோ நீ கவலைப்படக்கூடாது. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதை மட்டுமே நடத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. நல்லவனாகிய நீ கஷ்டப்படுறனா நான் உன்னை நெருங்கி வந்துட்டேன்னு தான் அர்த்தம். அதே போல் ஒருத்தன் இந்த உலகத்தில் ரொம்ப செல்வத்தோட சந்தோஷமாக வாழ்கிறானா நான் அவனை விட்டு விலகி போகிறேன்னு தான் அர்த்தம். ஏன்னா காசு பணம் பொருள் இதையெல்லாம் விரும்பக்கூடிய ஆள் நான் கிடையாது. அது இருக்கும் இடத்துல நான் இருப்பதும் கிடையாது என் செல்லமே. உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ அதை நான் தருவனே மாட்டேனோன்னு தானே குழம்பிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. காலமறிந்து கருணை புரியும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வேணாம். இதுவரை எல்லாத்தையும் நடத்துகிற நானே இனிமேலும் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்துவேன். நீ செய்த தானமும் தர்மமும் உனக்கான புண்ணியத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இது நாள் வரைக்கும் நீ கேட்ட ஒரு விஷயத்தை நான் தாமதப்படுத்துகிறேன்னா அது இப்போது உனக்கு நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த கருப்பசாமி
உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் வகையில் உன்னை சூழ்ந்திருக்கும் துயரங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ போகிற. நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். இந்த கருப்பசாமியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை நீ அடைவதற்கு நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் வளர்ச்சியை பார்க்கக்கூடாது நினச்சவங்க கண்ணு முன்னாலேயே, நீ நல்லா வாழக்கூடாது நினச்சவங்க கண்ணு முன்னாலேயே அவங்க கண்ணை இருண்டு போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையை மிக பிரகாசமாக நான் ஜொலிப்பாக வாழ வைப்பேன். உன் மனசில் நம்பிக்கை இருக்குது, உன் கைகளில் உழைப்பு இருக்குது, உன் மனசில் தன்னம்பிக்கையோடு கூடிய முயற்சியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லது எப்படி நடக்காமல் போகும்? நிச்சயமாக நீ விருப்பப்பட்டது போலவே எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன்.